Hello guys, welcome to this new video. இந்த வீடியோவில் நம்ம CSS Pseudoclass இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த டாபிக் கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கிறதுனால இந்த டாப்பிக்கில் இருக்கிற கன்செப்ட்ஸை வந்து பார்ட் பை பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கண்டென்ட் பார்க்க போகிறோன்னு இப்போ நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம CSS Pseudoclassனால் என்னன்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம ஹவர் CSS Pseudoclassனால் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் Pseudoclassனால் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு விசிட்டட் Pseudoclass, ஃபோக்கஸ் Pseudoclass, ஃபஸ்ட்டு சைல்டு Pseudoclass, லாஸ்ட் சைல்டு Pseudoclass. ஸோ இந்த CSS Pseudoclass எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம CSS Pseudoclassனால் என்னன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஒரு HTML எலமெண்ட் எழுதி அதை ஸ்டைல் பண்ணுறதுக்கு CSSல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம மார்ஜின், பேடிங், ஃபாண்ட் சைஸ் இந்த மாதிரி அந்த எலமெண்ட்ஸோட ஸ்டைலை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். பட் அந்த எலமெண்ட்ஸோட ஸ்டேட்டை நம்மளால் வந்து இந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் எழுதி அந்த பட்டனை நான் வந்து மவுஸை வந்து கொண்டு போகிற நேரம் அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகணும். இல்லைன்னா அந்த பட்டன் வந்து ஆக்டிவ் ஆகுற நேரம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி நம்மளால் நார்மல் CSS கிளாஸஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த ரீசனுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன பார்த்திங்கன்னா இந்த CSS Pseudoclass. இந்த CSS Pseudoclassல ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன் என்ன பார்த்திங்கன்னா ஹவர் Pseudoclass. இந்த ஹவர் Pseudoclassன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு CSS கிளாஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு HTML டாக்குமெண்ட் எடுத்து அந்த HTML டாக்குமெண்ட்டை CSSல வந்து கனெக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அதில் நான் ஒரு பட்டன் டேக் ஆட் பண்ணி அந்த பட்டனை வந்து இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணியிருக்கேன். பேடிங், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட், பார்டர், அவுட்லைன், அடுத்து பேக்ரவுண்ட் கலர், மார்ஜின், பார்டர் ரேடியஸ், கர்சர் பாயிண்டர். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த கர்சர் பாயிண்டர் கொடுத்தோம்னா இந்த பட்டனில் வந்து அந்த கர்சர் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை வந்து ஹவர் பண்ணுற நேரம் என்ன ஆகணும். ஹவர்னா என்ன பார்த்தீங்கன்னா அந்த மவுஸை வந்து அந்த பட்டனுக்கு மேலே நம்ம கொண்டு போகிற நேரம் என்ன ஆகணும். இப்போ நம்ம கொண்டு போகிற நேரம் பார்த்திங்கன்னா அந்த கர்சர் வந்து பாயிண்டராக மாறிடுது. ஏன்னா நம்ம வந்து இங்கே அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஸோ நான் வந்து இதில் கொடுக்குறேன் பட்டன் ஹவர். ஸோ இந்த ஹவர் ஆகுற நேரம் எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். பார்த்தீங்களா அந்த மவுஸ் அந்த பட்டனுக்கு மேலே போகிற நேரம் அதுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணலாம். ஒயிட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவர் Pseudoclass. அந்த மவுஸை நம்ம வந்து ஒரு HTML எலிமெண்ட்க்கு மேலே கொண்டு போகிற நேரம் என்ன ஆகணும் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த ஹவர் Pseudoclass. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன CSS ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் இதில் என்ன பண்ணுறேன்னா இப்போ மார்ஜின் 100 பிக்சல் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஆல்ரெடி நம்ம வந்து மார்ஜின் 50 பிக்சல் கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து மார்ஜின் 100 பிக்சல் கொடுத்து ஹவர் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா நான் ஹவர் பண்ணுற நேரம் எக்ஸ்ட்ரா 50 பிக்சல் வந்து அது வந்து மூவ் ஆகுது. ஸோ இவ்வளோதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவர் Pseudoclass. இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற Pseudoclass என்ன பார்த்திங்கன்னா ஆக்டிவ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணுற நேரம் அந்த பட்டன் ஆக்டிவ் ஆகுது. அப்போ அந்த ஆக்டிவ் ஆகுற நேரம் எனக்கு வந்து என்ன கலரில் தெரியணும் அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஆக்டிவ் CSS Pseudoclassை யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இதில் வந்து பட்டன் ஆக்டிவ் இதை ஆட் பண்ணி
பேக்ரவுண்ட் கலர் ரெட். இது என்ன கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பட்டன் வந்து ஆக்டிவ் ஆகுது. அப்போ ஆக்டிவ் ஆகுற மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா, ஆக்டிவ் ஆகுது. ஆக்டிவ் ஆகுற நேரம் இந்த பேக்ரவுண்ட் கலரும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சூடோ கிளாஸ். இந்த செக்ஷன் நம்ம விசிட்டட் சூடோ கிளாஸ் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா லாஸ்ட் செக்ஷனில் நம்ம வந்து பட்டன்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அதை சேஞ்ச் பண்ணி ஏ டேக் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விசிட்டட் சூடோ கிளாஸ் நமக்கு கரெக்டாக தெரியும். இல்லை நான் வந்து ஹெச்எஃப் வந்து google.com கொடுத்துருக்கேன். அப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா google.com போகும். நெக்ஸ்ட் நான் வந்து சிஎஸ்எஸில் வந்து கொஞ்சம் ஸ்டைலிங் ஆட் பண்ணியிருக்கேன். மார்ஜின் 50 பிக்சல் ஆட் பண்ணுறேன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். பட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்லைன் எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸில் வந்து டாப் பாட்டம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் வந்து டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம விசிட்டட் சூடோ கிளாஸ் என்ன பண்ணோன்னு இப்போ பார்க்கலாம். இந்த விசிட்டட் சூடோ கிளாஸ் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிங்கை விசிட் பண்ணி முடித்த பிறகு நமக்கு வந்து இல்லை சிஎஸ்எஸில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அது அங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதில் வந்து விசிட்டட் ஆட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் எல்லோ இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இந்த லிங்கு அதாவது இந்த ஹெச்எஃப் = www.google.com இதை நம்ம விசிட் பண்ணி முடித்தோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோவாக சேஞ்ச் ஆகும். இல்லை நான் டார்கெட் = blank கொடுக்குறேன். அப்போ தான் என்னென்னா இது வந்து நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரௌசர் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட்டில் இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா google.com போயிடுச்சா. பட் இங்கே நம்ம போய் பார்க்குற நேரம் பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் கலர் எல்லோவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து விசிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பட் இப்போ நம்ம வந்து இதில் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டை கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஏ டேக்கில் பேக்ரவுண்ட் கலரே இல்லை, ஆனால் விசிட்டரில் பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். பார்த்தீங்களா, இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. நம்ம பேக்ரவுண்ட் கலர் எல்லோ தான் வந்திருக்கணும் இந்த லிங்கை நம்ம விசிட் பண்ணுறதுனால. பட் நம்ம வந்து ஏல வந்து பேக்ரவுண்ட் கலரை வந்து ஆட் பண்ணலை. அதனால் இங்கேயும் வந்து அந்த எஃபெக்ட் வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ இவ்வளோதான் என்ன பார்த்தீங்கன்னா விசிட்டட் CSS சூடோ கிளாஸ். ஸோ லாஸ்ட் 3 செக்ஷன் நம்ம ஹவர், ஆக்டிவ், விசிட்டட் சூடோ கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இல்லை நீ பார்த்தீங்கன்னா அந்த 3 சூடோ கிளாஸையும் நம்ம வந்து கரெக்டான ஆர்டரில் எழுதுனா அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஒருவேளை நம்ம வந்து ஆர்டர் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த சூடோ கிளாஸஸ் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு வந்து சான்ஸ் கம்மியாக இருக்கும். அது நம்ம வந்து 3 வந்து ஒரே டைமில் எழுதினா தான் அந்த மாதிரி ஆகும். இப்போ பாருங்களேன், இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூடோ கிளாஸஸை நம்ம எழுதுகிற கரெக்ட் ஆர்டர். ஃபஸ்ட்டு விசிட்டட், நெக்ஸ்ட்டு ஹவர், நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ். இப்போ நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, ஹவர் ஒர்க் ஆகுது, விசிட்டடும் ஒர்க் ஆகுது, ஆக்டிவும் ஒர்க் ஆகுது. ஸோ ஒருவேளை இப்போ நான் இதில் வந்து இந்த ஹவரை விசிட்டடுக்கு மேலே கொண்டு போனால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்போ ஹவர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போது விசிட்டட் சூடோ கிளாஸுக்கு கீழே தான் ஹவர் சூடோ கிளாஸை நம்ம எழுதணும். விசிட்டட் சூடோ கிளாஸுக்கு கீழே தான் ஹவர் சூடோ கிளாஸை எழுதணும். அதே மாதிரி நம்ம இந்த ஆக்டிவ் சூடோ கிளாஸை ஹவருக்கு மேலே கொண்டு போனோம் அப்படின்னா அதுவும் ஒர்க் ஆகாது. இவன் பாருங்களேன். ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஹவர் ஒர்க் ஆகுது, ஆனால் நான் கிளிக் பண்ணுற நேரம் ஆக்டிவ் சூடோ கிளாஸ் ஒர்க் ஆகலை. பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து இந்த சூடோ கிளாஸ் எழுதுகிற நேரம் ஃபஸ்ட்டு விசிட்டடு, நெக்ஸ்ட்டு ஹவரு, நெக்ஸ்ட்டு தான் ஆக்டிவ் சூடோ கிளாஸை ஆட் பண்ணணும்.
இந்த செக்ஷன் நம்ம ஃபோக்கஸ் CSS Pseudoclass எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோக்கஸ் CSS Pseudoclass வந்து இந்த எலமெண்ட்ஸில் தான் காமனாக ஒர்க் ஆகும். இன்புட், பட்டன், ஏ டேகு, அடுத்து டெக்ஸ்ட் ஏரியா, அடுத்து செலக்ட். ஸோ இந்த HTML எலமெண்ட்ஸில் தான் அந்த ஃபோக்கஸ் CSS Pseudoclass வந்து ஒர்க் ஆகும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒவ்வொரு HTML எலமெண்ட்ஸுக்கும் ஃபோக்கஸ் Pseudoclass ஆட் பண்ணி எல்லாத்துக்கும் தனித்தனியாக பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அது வந்து பார்க்குற நேரம் ஈஸியாக புரியும். ஸோ நம்ம அந்த இன்புட் டெக்ஸ்ட் HTML எலமெண்ட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுற நேரம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸ் ஆகுறன்னா என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா, கிளிக் பண்ணால் தான் ஃபோக்கஸ் ஆகும், வெளியே கிளிக் பண்ணேன் அப்படின்னா போயிடும். ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் CSS Pseudoclass. அதே மாதிரி நான் வந்து பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. லிங்க் கிளிக் பண்ணாலும் சேஞ்ச் ஆகுது. டெக்ஸ்ட் ஏரியா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாலும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. செலக்ட் நான் வந்து கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸ் ஆகுற நேரம் அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இந்த செக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் சைல்டு இந்த CSS Pseudoclass என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். ஸோ அது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடிக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு சைல்டு எங்கே இருக்கோ அதை மட்டும் எடுத்து அந்த HTML எலமெண்ட்டுக்கு நாம் ஏதாவது ஸ்டைலிங் ஆட் பண்ணோம்னா அதுக்கு தான் இந்த ஃபஸ்ட் சைல்டு CSS Pseudoclass-ஐ யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடிக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு சைல்டு வந்து P tag, பட் அந்த பாடிக்குள்ளேயே இன்னொரு டியூ இருக்குது. அப்போ அந்த டியூக்குள்ளேயும் ஒரு P tag இருக்குது. அப்போ இதில் வந்து ரெண்டு ஃபஸ்ட் சைல்டு இருக்குது. பாடிக்கும் ஒரு ஃபஸ்ட் சைல்டு இருக்குது, டியூக்கும் ஒரு ஃபஸ்ட் சைல்டு இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைல்டு தான். அப்போ அந்த ரெண்டுக்குமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிற அந்த ஃபஸ்ட் சைல்டு CSS Pseudoclass வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் அதை வந்து லைவாக காட்டுறேன் பாருங்களேன். P ஃபஸ்ட் சைல்டு, பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. சரி, நம்ம வந்து லைவ் ப்ரிவியூவில் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த பாடிக்குள்ளே ஃபஸ்ட் சைல்டு வந்து P, இந்த டியூக்குள்ளே ஃபஸ்ட் சைல்டு வந்து இந்த P. அப்போ அந்த ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவில் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம CSSல அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒருவேளை இந்த P tag-ஐ எடுத்து இந்த டியூக்கு கீழே ஆட் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா, இப்போ நம்ம இந்த டியூ டேக்கை கீழே ஆட் பண்ணியிருக்க அந்த P வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவில் டிஸ்பிளே ஆகலை. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டியூக்குள்ளே இருக்க ஃபஸ்ட் சைல்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாரம் 1. ஸோ அதனால் அது வந்து இந்த கலரில் டிஸ்பிளே ஆகுது. பட் இந்த பாடிக்குள்ளே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த P tag வந்து செகண்ட் சைல்டாக மாறிடுது. ஃபஸ்ட் சைல்டு வந்து டியூ டேக், செகண்ட் சைல்டு தான் பார்த்தீங்கன்னா P. ஸோ அந்த ரீசன்னால் தான் இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இங்கே வந்து எஃபெக்ட் ஆகலை. ஸோ இதான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சைல்டு CSS Pseudoclass. இந்த செக்ஷன் நம்ம லாஸ்ட் சைல்டு CSS Pseudoclass எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் செக்ஷன் நான் பார்த்த அந்த ஃபஸ்ட் சைல்டு CSS ப்ராப்பர்ட்டி மாதிரியே தான் இருக்கும், பட் அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு P லாஸ்ட் சைல்டு பேக்ரவுண்ட் கலர் ரெட் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டியூவில் இருக்கிற லாஸ்ட் சைல்டு வந்து லாரம் 3. ஸோ அதனால் அந்த லாஸ்ட் சைல்டு வந்து ரெட் கலரில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பாடியில் இருக்கிற லாஸ்ட் சைல்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த P tag. ஸோ அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ரெட்டில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போது ஒருவேளை நான் இதில் வந்து இந்த டிவை கொண்டு லாஸ்ட்டில் போட்டேன் அப்படின்னா இப்போ என்னென்னா இந்த டியூ தான் இந்த பாடியோட லாஸ்ட் சைல்டு. அதனால் இந்த P tag-ல வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் நார்மலாக டிஸ்பிளே ஆகுது.
பட் இந்த டியூக்கில் இருக்கிற லாஸ்ட் சைல்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த பி டேக். அதனால் அந்த பி லாஸ்ட் சைல்டில் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதை என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சைல்டு சிஎஸ்எஸ் சியூடோ கிளாஸ்.